இந்தியன் நேஷனல் ஆர்மி ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு சொன்னோடனே யார் உங்களுக்கு ஞாபகம் வருவா? எந்த ஒரு பர்சன் ஞாபகம் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸ். உங்க சுபாஷ் போஸ்ன்னு இருக்கா? சுபாஷ் சந்திர போஸ், ஓகேவா? ஸோ இவர் தான் இந்தியன் நேஷனல் ஆர்மியை ஸ்டார்ட் பண்ணுவார். இதுக்கு இன்னொரு பேருன்னு சொல்லுவாங்க, அசாத் ஹிந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அசாத் ஹிந்து ஃபர்ஸ்ட், ஹிந்து ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சுபாஷ் சந்திர போஸ், இவரோட அப்பா நேம் பார்த்தீங்கன்னா ஜானகிநாத் போஸ், அம்மா பேரு பிரபாவதி போஸ். இவரோட பொலிட்டிக்கல் குரு சிஆர் தாஸ். சுவராஜ் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுவார் இல்லையா? கிட்டத்தட்ட காந்திக்கும் சிஆர் தாஸும் ஆகாது. அதே போல சுபாஷ் சந்திர போஸுக்கும் காந்திக்கு ஆகாது. ஆகாது மீன், ரெண்டு பேரோட ஐடியாலஜி வந்து அப்போசிட்டா இருக்கும். மற்றபடி ரெண்டு பேரும் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை வச்சிருப்பாங்க. ஒருத்தங்க ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் பின்னாடி வரும், அது நான் சொல்றேன், ஓகேவா? ஸோ சுபாஷ் சந்திர போஸ் ஒரு பொலிட்டிக்கல் குரு சிஆர் தாஸ், ஓகேங்களா? இவர் தான் இந்தியன் நேஷனல் ஆர்மி 1943 ஓபன் பண்ணுவார், அசாத் ஹிந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இன்னொரு நேம், தட்ஸ் மீன் ஹிந்தி நேம் நினைக்கிறேன், ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. இந்த ஐடியா ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆர்மி வாஸ் ஃபர்ஸ்ட் கன்சீவ்ட் இன் மலையா பை மோகன் சிங். ஃபர்ஸ்டா இந்த ஐடியா ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்த மோகன் சிங் என்ன நினைப்பாருன்னா, கரெக்டா அந்த வேர்ல்டு வார் வந்து போயிட்டு இருக்கும். பிரிட்டிஷ் வந்து எல்லா கண்ட்ரி கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஈவன் ஜப்பான் கூடயும் அந்த டைம் போடும். ஸோ இந்தியன் பிரிசனர் மற்ற கண்ட்ரியில வந்து மாட்டிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களெல்லாம் அந்த அப்போசிஷன் பார்ட்டிகிட்ட போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜப்பானும் பிரிட்டிஷும் சண்டை போட்டிருக்குன்னா ஜப்பான்கிட்ட போயிட்டு, இந்தியன் பிரின்ஸ்னரை வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பிடிச்சி வச்சிருங்க இல்லையா, அவங்களே எங்களுக்கு கொடுங்க, இவங்களெல்லாம் வச்சு நான் வந்து பிரிட்டிஷ்ட சண்டை போடுறோம் அப்படி சொல்லி கேட்டால் கண்டிப்பாக அப்போசிஷன் கொடுத்துருவாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ்க்கு ஒரு வீக் பாயிண்ட், ஓகேவா? ஸோ இப்படி நம்ம ஒரு ஆர்மியை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிரியேட் பண்ணது மோகன் சிங், ஓகேவா? இனிஷியலாக இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மியை கிரியேட் பண்ணதும் இவர் தான். பட் ட்ரெயின் பண்ணது, அதை வந்து வழி நடத்தின எல்லாமே சுபாஷ் சந்திர போஸ், ஓகேவா? அண்ட் ஆஃபீஸர் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி, இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் ஒரு ஆஃபீஸராக இருந்தவர், ஓகேவா? இந்த ஜப்பானீஸ் ஹேண்டட் ஓவர் த இந்தியன் பிரிசனர் ஆஃப் வார், பிஓடபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் பிரிசனர் ஆஃப் வார், பிஓடபிள்யூ, டு மோகன் சிங். மோகன் சிங் கிட்ட கொடுக்குறாங்க. ஹூ ட்ரைடு டு ரெக்ரூட் தெம் இன்டு இந்தியன் நேஷனல் ஆர்மி பை த எண்ட் ஆஃப் 1942, ஓகே? 1942ல இவர் வந்து ஒரு ஆர்மியை கிரியேட் பண்றாரு. 40,000 men were ready to join INA. The outbreak of the Quit India movement gave the flip to INA. கிட்டத்தட்ட அந்த டைம் தான் வந்து குவிட் இந்தியா மூமெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகும். இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு பேர் ரொம்பவே வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஹீரோ மாதிரி இருப்பாங்க. ஒன்று சுபாஷ் சந்திர போஸ், இன்னொன்று காந்தி, ஓகேவா? ஸோ இவங்க இவங்க யாரை ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது தான் ஒரு இதாக போயிட்டு இருக்கும், ஒரு வைப் மாதிரி போயிட்டு இருக்கும். இன் மார்ச் 1942 த கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியா வாஸ் ஹெல்ட் இன் டோக்கியோ அண்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் வாஸ் ஃபவுண்டு. ஸோ மார்ச் 1942ல இந்தியன் இண்டிபெண்டன்ட் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. இதை ஃபார்ம் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஷ் பிகாரி போஸ். இதை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்டா ராஷ் பிகாரி போஸ். இந்தியன் இண்டிபெண்டன்ட் லீக், ஓகேவா? சேம் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியா லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இண்டிபெண்டன்ட், இந்த இடத்துல நான் எழுதுறேன், இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியா லீக். சரி, சும்மா பார்த்துக்கோங்க. இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியா லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீக் இருக்கும். இதை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸும் ஜவஹர்லால் நேரு. லீக் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸும் ஜவஹர்லால் நேரு 1928ல் இதை ஃபவுண்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? 1928. இந்த ரெண்டுத்தையும் குழப்பிக்காதீங்க, ஓகேவா? இப்போ 1942ல இண்டிபெண்டன்ஸ் இந்தியா லீக் சொல்லிட்டு ராஷ் பிகாரி போஸ் வந்து பார்த்தோன்னா ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதில் வந்து பார்த்தோன்னா இதோட பிரசிடெண்ட்டா எப்போ அப்படின்னா அட் பேங்காக் கான்ஃபரன்ஸ் ராஷ் பிகாரி போஸ் வாஸ் எலெக்டட்
அஸ் எ பிரசிடென்ட். பேங்காக் கான்ஃபரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இவரை பிரசிடென்ட்டா எலெக்ட் பண்றாங்க. ஓகேவா? இது எப்போ நடக்குதுன்னா இந்த மீட்டிங் மார்ச் மந்த் நடக்கும். பட் ஜூன் மந்த் தான் அவர் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. இதை வேணா பார்த்துக்கோங்க. ஜூன் மந்த் எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அவ்வளோதாங்க, எழுதியாச்சு. பட் இந்த இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியா லீக் வந்து பார்த்தீங்கன்னா 1928லேயே ஜவஹர்லால் நேரு அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருப்பாங்க. ஒன்றா தான் வந்து பார்த்தோன்னா மூவ் பண்ணுவாங்க. அப்புறம் அரௌண்ட் ஒரு 1939ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஐடியாலஜியும் அப்படியே பிரிஞ்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சு வருவாங்க. எப்போ அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1928 1930லலாம் சிடிஎம் போகுமா. அடுத்தது சிடிஎம் க்ளோஸ் பண்ற அந்த டைம் வந்து பார்த்தோன்னா காந்தி வந்து இல்லை போதும், நம்ம வந்து சிவில் டிசோபடிய மூவ்மெண்ட்டை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் 1934ல் சொல்லுவார். சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இல்லை ஸ்டாப் பண்ணக்கூடாது, நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும், இன்னும் வைலண்ட்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுவார். சுபாஷ் சந்திர போஸ் இன்னொரு இதையும் எடுத்து வைப்பார். நம்ம வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டு ஏன்னா அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அஃபீஷியல்லாம் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்போ முழிச்சிட்டு இருந்தாங்க. மொத்த கவர்மெண்ட்டையுமே நம்ம டிசல்யூட் பண்ணிட்டோம். அதுவே நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு எனாஃபான ஒரு மூமெண்ட் தான். பட் அதில் காந்தி பண்ண தப்பு என்னன்னா அவர் வைலண்ட்டை யூஸ் பண்ணலை. அவர் சப்போஸ் அந்த என்சிஎம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அது எண்ட் ஆஃப் த என்சிஎம்ல அவர் வைலன்ஸை யூஸ் பண்ணியிருந்தா நமக்கு அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் சந்திர போஸ் சொல்லிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட காந்திக்கு அப்போல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸை பிடிக்காது. ஏன்னா காந்தியை பொறுத்தளவுக்கு வைலன்ஸா அங்க அந்த பக்கம் வைலன்ஸ் நடக்குதுன்னா நம்ம இந்த பக்கம் போயிரும் சொல்லிட்டு இந்த சைடு போயிடுவாரு. ஸோ காந்திக்கு வந்து வைலன்ஸ்லாம் சுத்தமாக ஆகாது. யாரெல்லாம் வந்து வைலன்ஸை சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க சைடும் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ண மாட்டார். அதான் காந்தி. ஓகேவா? அப்புறம் 1938ல் ஹரிபுரா ஸ்டேஷன்ல சுபாஷ் சந்திர போஸ் எலெக்ட் ஆவாரா. எலெக்ட் ஆன அந்த அந்த டைமிங் 1938லலாம் வந்து பார்த்தோன்னா சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ்ல இருந்துட்டு நிறைய வந்து ரெவல்யூஷனரி குரூப்புக்கும் வந்து பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இதெல்லாம் வந்து காந்திக்கு சுத்தமாக பிடிக்காது. 1939ல் வந்து பார்த்தோன்னா அதான் திரிபுரா எலெக்ஷன் நடக்கும். சுபாஷ் சந்திர போஸுக்கு அகைன்ஸ்டா வந்து பட்டாபி சித்தாராமையா அவர் வந்து காந்தி நிறுத்துவார். அதான் காங்கிரஸ்ல இருக்கிறதே வந்து சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ்ல இருக்கிறதே காந்திக்கு பிடிக்காம போயிடும். கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே வந்து அப்போஸா இருப்பாங்க. அந்த டைம்ல தான் சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்லுவாரு, நீங்க மறுபடியும் சிடிஎம் ஸ்டார்ட் பண்ணணும், அது காந்தி தான் லீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுவாரு. நீ இந்த காங்கிரஸ்ல இருக்கிற வரைக்கும் நான் சிடிஎம் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், இந்த ஒர்க்கிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி, அதுக்கு நான் ஹெட்டும் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு காந்தி ஒரு பக்கம் போயிடுவாரு. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணிடுவார், சுபாஷ் சந்திர போஸ் விலகிட்டு கிட்டத்தட்ட ஐ திங்க் ஏப்ரல் மந்த் நினைக்கிறேன், ஏப்ரல் 1939 என்ன பண்ணுவார், சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தோன்னா காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக ரிசைன் பண்ணிட்டு அதே மே மந்த் வந்து பார்த்தோன்னா ஃபார்வர்டு பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகே, அந்த இங்கே இங்கே இருக்கு பாருங்க, ஒரு நிமிஷம். 1943, he arrived at Singapore. Earlier, he had left the Congress after having differences with Gandhi and formed the Forward Bloc in 1939. மே மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 1939ல் ஃபார்வர்டு பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேவா? ஃபார்வர்டு பிளாக் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்து காங்கிரஸ் சம்திங் ஏதோ ஒரு மூவ்மெண்ட் கொண்டு போகும். அது சுபாஷ் சந்திர போஸ் பிடிக்காது. ஸோ காங்கிரஸுக்கு அகைன்ஸ்ட் ஆவார். சேம் டைம் வந்து சுபாஷ் சந்திர போஸை பொறுத்தளவுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும், அதான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த மாக்கியவல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோட் சொல்லியிருப்பாரு, எண்ட் ஜஸ்டிஃபை மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. எண்ட் ஜஸ்டிஃபை மீன், இது வந்து மாக்கியவல்லியோட ஒரு மிகப்பெரிய தத்துவம். ஜஸ்டிஃபை மீன்ஸ் அதாவது நம்மளோட ஃபைனல் அந்த கோல் வந்து கரெக்டாக இருந்தால் மீன்ஸ், இது வந்து டபிள்யூ போட்டனோ சாரி, எம்இஏஎன், நம்மளோட பாதை வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம பாதை வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த பாதை வேணாலும் தேர்ந்தெடுத்துட்டு ஃபைனல்னா நம்ம ரீச் ஆகிற கோல் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். இதுதான் வந்து சுபாஷ் சந்திர போஸோட பர்செப்ஷன். பட் காந்தி அப்படிலாம் இல்லை, இந்த மீன்ஸும் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், நம்ம எந்த வழியில் போகிறோம் அப்படிங்கிறதும் காந்திங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். பட் சுபாஷ் சந்திர போஸை பொறுத்தவரை இந்த 1940ல் பார்ப்பாரு, ஜெர்மனியில் வந்து வார் நடந்துட்டு இருக்கும், ஹிட்லரை நம்ம மீட் பண்ணால் நமக்கு அவர் சோல்ஜர்ஸ் இந்தியன் சோல்ஜரை தருவார் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைக்கும்.
கிட்டத்தட்ட இந்த டைம்ல வந்து பார்த்தோன்னா எஸ்கேப் ஆயிடுவார். சுபாஷ் சந்திர போஸ் எஸ்கேப்டு டு பெர்லின் இன் 1941. 1941ல என்ன இவர் பெர்லினுக்கு போயிடுவார். ஓகேவா? ஆமா, எஸ்கேப்டு டு பெர்லின். ஆமா, 1941ல பெர்லினுக்கு சுபாஷ் சந்திர போஸ் போயிடுவாரு. போயிட்டு அங்க ஹிட்லரை மீட் பண்ணுவாரு. ஹிட்லரை மீட் பண்ணி அங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு நேம்ல, அதாவது சுபாஷ் சந்திர போஸ் இந்த நேம்ல வந்து மீட் பண்ண மாட்டாரு. வேற ஒரு சர்நேம் சம்திங், வேற ஏதோ நேமை மாத்திட்டு மீட் பண்ணுவாரு. மீட் பண்ணிட்டு அங்க அசாத் ஹிந்த் ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாரு, இந்தியன்ஸை வந்து பூஸ்ட் பண்றதுக்காக. கொஞ்சம் வார் பர்சனாலிட்டி எல்லாம் வாங்கிட்டு இன் 1943 he arrived at சிங்கப்பூர். சிங்கப்பூருக்கு அப் சுபாஷ் சந்திர போஸ் வருவார். ஓகேவா? இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி மோகன் சிங் என்ன பண்ணியிருக்காரு, ஜப்பானிஸ்ல இருந்து ஒரு 40,000 பர்சனாலிட்டி, அப்புறம் நிறைய இந்தியால இருந்தும் நிறைய பேர் வந்து பார்த்தா இந்தியன் நேஷனல் ஆர்மில அந்த டைம் 1942ல சேர போவாங்க. மோகன் சிங் கீழே இவர் ஒரு பெரிய படையை இவங்க தட்டி வச்சிருப்பாரு. பட் இந்த மோகன் சிங்கா இருக்கட்டும், அண்ட் இங்க வந்து பார்த்தோன்னா ராஜ்பிகாரி போஸும் வந்து பார்த்தோன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த ராஜ்பிகாரி போஸ் எங்க பார்த்தோம்னா காதர் பார்ட்டியில பார்த்துருப்போம். ஓகேங்களா? காதர் பார்ட்டியில இவர் ரெவல்யூஷனரிக்காக தான் இந்தியாவுக்கு வருவாரு. இவர் அப்பவே பிரிட்டிஷை வந்து தூக்கில போறதாண்டி பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. இவர் எஸ்கேப் ஆயிடுவாரு. இவரும் ஜப்பான்ல போயிட்டு இங்க நிறைய மூவ்மெண்ட்லாம் இதாகி, ஸோ டோக்கியோல என்ன பண்ணாரு, இந்தியன் இண்டிபெண்டன்ட் லீக்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணி ஜூன் மாதம் அதை பிரசிடென்ட் ஆயிருக்காரு. இப்போ இந்த மோகன்தாஸ், அப்புறம் வந்து பார்த்தோன்னா ராஜ்பிகாரி போஸ், இவங்க ரெண்டு பேரும் இங்க சிங்கப்பூர்ல ஆல்ரெடி ஒரு படையை வந்து வச்சிருப்பாங்க. பட் ரெண்டு பேருக்குமே வயசாயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த படையை ஃபுல்லா ரீட் பண்ண சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி ஆள் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படையை சுபாஷ் சந்திர போஸ்கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரி அப்படியே வந்து இன்னொரு டைம் பாஸ் பண்ணிட்டு, இல்லைனா வந்து முன்னாடி ரிவைன் பண்ணி கேட்டாலும் கேட்டுக்கோங்க. கேட்டிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன் 1943 he arrived at சிங்கப்பூர். ஏர்லியர் 1943 சிங்கப்பூருக்கு வராரு. இன் சிங்கப்பூர் he was assisted by ராஜ்பிகாரி போஸ் இன் அக்டோபர் 1943. ஸோ கிட்டத்தட்ட இந்த படையை மொத்தமாக வந்து பார்த்தோன்னா சுபாஷ் சந்திர போஸுக்கு வந்து ஹெட் அவரோட தலைமையில் விட்டுருவார் ராஜ்பிகாரி போஸ். அடுத்த வருமே 1944லயும் 1945லயும் இறந்துருவார். 57 58 வயசுன்னு நினைக்கிறேன். இறந்துருவார். செக் பண்ணினா தெரியும். He set up a provisional Indian government with headquarters at Rangoon and Singapore. சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாரு, ரங்கூன் சிங்கப்பூர்ல ஒரு ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்டை வந்து செட்டப் பண்றாரு. இந்தியன் கவர்மெண்ட் நாங்க வந்து ஃப்ரீடம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் கீழே இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரங்கூன் அண்டு சிங்கப்பூர்ல இந்த கவர்மெண்ட்டை செட் பண்றாரு. கிட்டத்தட்ட இது நவம்பர் மந்த் வந்து பார்த்தோன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபர் அதை வந்து பார்த்தோன்னா பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு அதுக்கு வந்து ஷஹீத் அண்டு ஸ்வராஜ் ஐலாண்டுன்னு வைப்பாங்க. அந்தமான் அண்ட் நிக்கோபார், அந்தமானுக்கு வந்து பார்த்தோன்னா ஷஹீத் அப்படின்னும், நிக்கோபாருக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்வராஜ் ஐலாண்ட் அப்படி சொல்லிட்டு பேர் வைப்பாரு. ஸ்வராஜ் ஐலாண்ட் சொல்லிட்டு அந்தமான் நிக்கோபாருக்கு. இது எப்போன்னா நவம்பர் 1943. நவம்பர் 1943 அப்போ இதை பிடிப்பாரு. ஓகேங்களா? அண்ட் அடுத்தது வந்து ஏப்ரல் 1944 அப்போ ஏப்ரல் 1944 அப்போ மணிப்பூரை பிடிப்பாரு. மணிப்பூரை எப்போ பிடிப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிப்பூரை ஏப்ரல் 1944 இப்போ மணிப்பூரை பிடிப்பாரு. ஸோ இப்போ பிடிச்சு கிட்டத்தட்ட இந்த ரேடியோவும் வந்து ஒரு சைடாக வந்து பார்த்தோன்னா இந்த சுபாஷ் சந்திர போஸ் வந்து நடத்திட்டு இருப்பாரு. இந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ரிலீஸ் பண்ணுவாரு. ஆல்ரெடி காந்திக்கும் சுபாஷ் சந்திர போஸும் முட்டிட்டு இருப்பாங்க. பட் லேட்டரா வந்து ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணி ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் த நேஷன் சொல்லிட்டு சுபாஷ் சந்திர போஸ் அனௌன்ஸ் பண்ணுவார். நிறைய இந்த டைம்ல வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஜெய் ஹிந்த் அப்படிங்கிற ஒரு கோட் இருக்கு இல்லையா, ஜெய் ஹிந்த், அதையும் சுபாஷ் சந்திர போஸ் தான் சொல்லியிருப்பாரு. அது மாதிரி கிவ் மீ எ பிளட் ஐ வில் கிவ் யூ எ ஃப்ரீடம் அப்படி சொல்லிட்டு சுபாஷ் சந்திர போஸ் தான் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் த நேஷன் இஸ் த காந்தி அப்படி சொல்லியிருப்பாரு. அப்புறம் தான் வந்து தனக்கும் காந்திக்கும் அந்த நடந்த எல்லாமே வந்து ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவார். லேட்டரா காந்தியோட அருமையெல்லாம் புரிஞ்சுக்குவாரு. ஸோ ஏன்னா குட் இண்டியா மூவ்மெண்ட்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு காந்தி ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொன்னது சுபாஷ் சந்திர போஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் வந்து
காந்தியை ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆப்ஷன்ல நம்ம என்ன யோசிப்போம், சுபாஷ் சந்திர போஸ் எங்க சொல்லியிருப்பாரு, ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஆகாது அப்படின்னு தான் யோசிப்போம். பட் காந்தி இஸ் த ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். ஓகேங்களா? ஓகே. இப்போ 1944 அப்போ மணிப்பூரை பிடிக்கிறாரா? அப்போ மணிப்பூரை பிடிச்ச இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வார் வந்து ஓரளவுக்கு 1945 அப்போ எண்ட் ஆகும். எண்ட் ஆகிற அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் மேலே கொண்டு போட்டுருவாங்க. உங்களுக்கே தெரியும் 1945ல. அப்போ அதாவது ஜப்பான் ஆர்மியும் இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி இருக்கு இல்லையா, ஆசாத் ஹிந்து ஃபர்ஸ்ட் சுபாஷ் சந்திர போஸ் லீட் பண்றாரு இல்லையா, இந்த ரெண்டு ஆர்மி தான் மணிப்பூர்ல இருந்து அப்படியே படிப்படியா உள்ள வந்துட்டு இருப்பாங்க. பட் ஜப்பான்ல குண்டு போட்ட உடனே அந்த வேர்ல்டு வார் அப்படியே சப்ரஸ் ஆயிரும். ஜப்பான் அப்படியே பேக் ஸ்டெப் எடுத்து ஜப்பான் வந்து ரிட்டர்ன் போயிடுவாங்க. இப்போ வேற வழி இல்லை, இந்த ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மியில இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தோன்னா சரண்டர் ஆவாங்க. சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தோன்னா என்ன ஆகும், அதாவது அந்த தைவான் அந்த தைப்பி அந்த ரீஜன்ல வந்து பார்த்தோன்னா ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் கரெக்டா அது வந்து தெரியாது சுபாஷ் சந்திர போஸ் என்ன ஆனாரு அப்படின்னு இன்னும் வரைக்குமே தெரில. பட் இந்த ஐஎன்ஏ என்ன ஆகும் அப்படின்னா சரண்டர் ஆயிடுவாங்க. ஓகேவா? இந்த ஐஎன்ஏ கமாண்டர் பிகே பிரேம்குமார் செங்கல் அப்படி சாரி சேகல். ஓகேவா? பிரேம்குமார் சேகல் பிகேனா இந்த மூணு பேரை படிச்சுக்கோங்க. பிரேம் குமார் ஷேகல், சரிங்களா? அப்புறம் ஷா நவாஸ், குருபக்ஷ் தில்லான், இந்த மூணு பர்சனை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல், அதாவது கோர்ட்டுக்கு முன்னாடி தூக்குல போடணும் அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷர் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஐஎன்ஏ தான் சரண்டர் ஆவாங்க. பட் இந்த பிரிட்டிஷர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்கள மூணு பேர்த்தையும் தூக்குல போடணும், இவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய கமாண்டரு, இப்படி தூக்குல போடணும்னு முடிவு பண்ண உடனே ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே இதை அப்போஸ் பண்ணி பெரிய பெரிய கலவரம் நடக்கும். நிறைய ப்ரொடெக்ஷனு சரி ப்ரொட்டஸ்ட் இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கும் இந்தியாவில். இந்த ப்ரொட்டஸ்ட்டை என்ன பண்றதுன்னு பிரிட்டிஷருக்கு தெரியாது. ஓகேவா? புட் ஆன் ட்ரையல் அட் ரெட் ஃபோர்ட், இந்த மூணு பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் படிச்சுக்கோங்க. பிகே சேகல், நவாஸ் சாரி ஷா நவாஸ், குர்பக்ஷ் தில்லான். ஓகேவா? டிஃபென்ஸ் ஆஃப் ஐஎன்ஏ பிரின்ஸ்னர் இந்த கோர்ட் வாஸ் ஆர்கனைஸ்டு பை தேசாய். இவர் தான் இந்த தேசாய் லியாக்கத் பேக்ட் இதுல சைன் பண்ணவர், இங்க போய் பேசினவர். ஓகேவா? இந்த புலாபாய் தேசாய் என்ன பண்ணுவார், இவர் தான் வந்து இந்த மூணு பர்சனுக்கும் ஒரு அட்வொகேட் பண்ணுவாங்க இல்லையா, அட்வொகேட்டா வந்து பார்த்தோன்னா இது இது பண்ணு சாரி ஆக்ட் ஆவார். அப்புறம் தேஜ் பகதூர் சப்ரு, கைலாஷ் நாத் கட்ஜு, அப்புறம் ஜவஹர்லால் நேரு, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த க்ரூவில் இருப்பாங்க. இவங்களும் போயிட்டு இவங்களுக்காக வாதாடுவாங்க. ஓகேவா? அப்புறம் அசஃப் அலி, அருணா அசஃப் அலிலாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே போயிட்டு இல்லை இவங்களை வந்து நீங்கள் விடணும் அப்படி சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுவாங்க. கோர்ட்டில் போயிட்டு வாதாடுவாங்க. ஓகேவா? முஸ்லீம் லீக் ஆல்சோ ஜாயின்ட் த கண்ட்ரி வைடு ப்ரொட்டஸ்ட், கண்ட்ரி ஃபுல்லாகவே ஆல் ஓவர் கண்ட்ரியில் வந்து இது ப்ரொட்டஸ்ட் வந்து இது அப்போஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். 12th நவம்பர் 1945 செலிப்ரேட்டட் ஐஎன்ஏ டேன்னு சொல்லிட்டு இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து பிரிட்டிஷருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போதான் வந்து பிரிட்டிஷருக்கு ஒரு விஷயம் புரியும், இனிமே இந்தியன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ லேட்டராக வந்து பார்த்தோன்னா நேவல் முட்னின்னு கூட ஒன்று போகும், அதாவது நேவல் ரேட்டிங். நேவல் முட்னினா என்ன அப்படின்னா இந்த மும்பை ரீஜன்ல வந்து பார்த்தோன்னா HIMS தல்வார் அப்படின்னு ஒன்று இருக்கும். HIMS தல்வார், இது வந்து ஷிப்பு. தல்வார் அப்படிங்கிறது ஷிப்பு. ஸோ இந்த ஷிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஓவராலாக இருக்கிற அந்த ஷிப்லலாம் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷருக்கு அதிக சேலரியும் இந்தியனுக்கு கம்மியான சேலரியும் கொடுப்பாங்க. ரெண்டாவது அந்த கலரை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க, அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க இல்லையா, கலரை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க, அடிமை மாதிரி நடத்துவாங்க. அப்புறம் ஃபுட்டு வந்து பார்த்தோன்னா ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க. பிரிட்டிஷருக்கு நல்ல ஃபுட்டும் நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து ரொம்பவே மோசமான ஃபுட்டும் இந்த மாதிரி கொடுத்து டிஸ்கிரிமினேஷன்லாம் ரொம்ப போகிறதும் இந்த நேவலில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே சேர்ந்து ரொம்ப பெரிய போராட்டம் நடக்கும். பிரிட்டிஷை அடித்து துரத்திடுவாங்க. அந்த நேவல் ஏரியா எதுவுமே வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷருக்கு வந்து பார்த்தோன்னா பிடிக்கவே முடியாது. ரிட்டன் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது.
ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாது. பிரிட்டிஷார் எதுவுமே பண்ண முடியாது. இந்த சுச்சுவேஷனில் வல்லபாய் பட்டேலும் ஜின்னாவும் போயிட்டு தான் அவங்கள்ட்ட பேசி நீங்கள் சரண்டர் ஆகுங்க, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள வந்து சரண்டர் பண்ண வைப்பாங்க. இந்த இந்த நேவல் மீட்டிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நடக்கலை. சரி, இது மூலயமா தான் வந்து பிரிட்டிஷருக்கு நம்மளால இனிமே இங்க ரூல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு எப்படி சொல்றது, ஒரு தெளிவா தெரியும். ஓகேவா? அது நேவல் ரேட்டிங், இந்திய நேவல் ரேட்டிங் சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இன்சிடென்ட் எல்லாம் போகும்போது ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க, அட்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ்டு இன் பிப்ரவரி 1946 த டிசிஷன் டு சென்ட் ஹை பவர்டு மிஷன் ஆஃப் த்ரீ கேபினெட் மினிஸ்டர். அட்லி கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இல்லை இவங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுவாங்க 1946ல். அதுக்காக ஒரு 3 பர்சனை அனுப்புவாங்க. ஓகேவா? இதை பேர், இந்த 3 பர்சனும் கேபினெட் மிஷன் அப்படி சொல்றாங்க. யார் யார் அப்படின்னா, பெட்ரிக் லாரன்ஸ். இந்த 3 பேரை அப்படியே பார்த்துக்கோங்க. பெட்ரிக் லாரன்ஸ் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் இந்தியா. ஓகேவா? ரெண்டாவது ஸ்டஃபர்டு கிரிப்ஸ். கிரிப்ஸ் மிஷனில் 1942ல் வந்தார் இல்லையா, அவரு. மூணாவது பர்சன் ஏவி அலெக்சாண்டர். இந்த 3 பர்சனை அப்படியே பார்த்துக்கோங்க. கேபினெட் மிஷனில் யாரெல்லாம் வந்தா சொல்லி கேட்பாங்க. பெட்ரிக் லாரன்ஸ், ஸ்டஃபர்டு கிரிப்ஸ், அலெக்சாண்டர். இந்த 3 பர்சனும் இந்தியாவுக்கு வருவாங்க. இண்டிபெண்டன்ஸை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக. ஓகேவா? டு இந்தியா டு ஃபைண்ட் அவுட் வே அண்ட் மீன்ஸ் ஃபார் நெகோஷியேட்டட் அண்ட் பீஸ்ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த பவர் டு இந்தியா. பீஸ்ஃபுல்லாக எப்படி நம்ம வந்து பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்தியாவுக்கு வருவாங்க. இந்த பிரிட்டிஷ் பிட் ஃபார் த யுனைடெட் அண்ட் ஃப்ரெண்ட்லி இந்தியா அண்ட் தே ரிஜெக்டட் த டிமாண்ட் ஃபார் த ஃபுல் ஃபிளெஜ்டு பாகிஸ்தான். ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டு பாகிஸ்தான் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காங்கிரஸ் டிமாண்டட் தட் த பவர் ஷுட் பி டிரான்ஸ்ஃபர் டு ஒன் சென்டர். பவர் வந்து ஒரு சென்டருக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அண்ட் தட் த மைனாரிட்டி வுட் டிமாண்ட் பி ஒர்க்ட் அவுட் ஒன்லி ஆஃப்டர் த பிரிட்டிஷ் லெஃப்ட் த கண்ட்ரி. ஸோ பிரிட்டிஷ் போனதுக்கப்புறம் மைனாரிட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து செப்பரேட் ஸ்டேட் கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் சொல்லுவாங்க. காங்கிரஸ் அண்ட் லீக் டிஃபர்ட் ஆன் த இஷ்யூ ஆஃப் த நேச்சர் ஆஃப் த குரூப்பிங். காங்கிரஸ் வாண்டட் த குரூப்பிங் டு பி ஆப்ஷனல் டில் த ஃபார்மேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி. ஸோ அந்த குரூப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி வந்து ஃபார்ம் ஆகிற வரைக்கும் இது ஒரு ஆப்ஷனல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஜின்னா வாஸ் இன் த ஃபேவர் ஆஃப் த கம்பல்சரி குரூப்பிங். ஜின்னா வந்து அதெல்லாம் ஒத்துக்க மாட்டார். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா இந்த கேபினட் மிஷன் ஒரு மாதிரி பேசி ஜின்னாவையும் ஒத்துக்க வைப்பாங்க. ஸோ எலெக்ஷன் நடக்கட்டும். நடந்த உடனே வந்து பார்த்தோன்னா ஒரு சென்டருக்கு நாங்கள் வந்து பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதுக்கு கீழே உங்களுக்கு செப்பரேட் ஸ்டேட் பிரித்து தரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஜின்னா வந்து ஒத்துக்க வச்சிருப்பாங்க. ஜின்னாவும் ஃபர்ஸ்ட் ஒத்துக்குவார். ஓகேவா? ஸோ இப்போ எலெக்ஷன் நடக்கும். டைரக்ட் ஆக்ஷன் ரெசல்யூஷன். ஹி alarmed by the election result of the Constituent Assembly, Congress won 209 out of total 273 சீட். ஆக்சுவலாக இது லேட்டராக படிப்போம். இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து பார்த்தோன்னா மொத்தம் 389 சீட் இருக்கும். அதில் 93 வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட். ஓகேவா? எலெக்ஷன் வந்து 273 சீட்டுக்கு நடக்குது போல. அண்ட் வாஸ் அஃப்ரைட் ஆஃப் பீயிங் டோட்டலி எக்லிப்ஸ்ட் இன் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் காங்கிரஸ் இவ்வளோ ஓட் வாங்கினதுமே ஜின்னா வந்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணிடுவார். ஸோ அலாம் அலர்ட் ஆயிடுவார். காங்கிரஸ் சாரி பிரிட்டிஷ் இந்தியா விட்டு போனால் காங்கிரஸ்டேருந்து நம்ம செப்பரேட் ஸ்டேட் வாங்குறது கஷ்டம், அதனால இப்போவே எங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அதான் டைரக்ட் ஆக்ஷன் டே. ஓகேவா? 29th July 1946 ஜின்னா வித்ட்ரா ஹிஸ் ஏர்லியர் அக்செப்டன்ஸ் டு த பிளான். அதான் ஏர்லியராக வந்து பார்த்தோன்னா ஒன் சென்டர்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணார் இல்லையா, அதை வந்து ஜூலை மாதம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தோன்னா வித்ட்ரா பண்ணிட்டு ஃபிக்ஸ்டு 16th August 1946 அஸ் த டைரக்ட் ஆக்ஷன் டே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நான் ஆல்ரெடி ஒரு டே சொன்னேன், என்ன அப்படின்னா டெலிவரன்ஸ் டே அப்படின்னு சொன்னேன். காங்கிரஸ்லாம் ரிசைன் பண்ணுவாங்க, அதை ஹாப்பியாக ஜின்னா வந்து செலிப்ரேட் பண்ணுவார். அது 22nd December 22nd December 1939. ஓகேவா? 1939 இதை ஜின்னா வந்து செலிப்ரேட் பண்ணுவார். டெலிவரன்ஸ் டே அப்படின்னு சொன்னேன். அது போல் 3 டே வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன். கரெக்டுங்களா? இது ரெண்டாவது டே. 16th August 1946 டைரக்ட் ஆக்ஷன் டே. ஜின்னா வந்து டைரக்டா வந்து ஆக்ஷன்ல இறங்கிடுவாரு.
எங்களுக்கு ஒழுங்கா பிரிச்சு கொடுத்துட்டு போயிருங்க அப்படி சொல்லிட்டு ஜின்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாரு. கல்கத்தா, நௌகாலி, இந்த நௌகாலி இந்த பிளேஸ்லாம் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட இண்டிபெண்டன்ஸ் 1947 நமக்கு கொடுக்கும்போது நௌகாலி இந்த பிளேஸ்ல தான் காந்தி இருப்பார். ஓகேவா? அண்டு கார்முகேஷ்வர், வேர் த ஸ்ட்ராம் சென்டர், இங்கெல்லாம் வந்து ரொம்பவே கலவரம் போயிட்டு இருக்கும். ஜின்னா செலிப்ரேட் த பாகிஸ்தான் டே 27th March 1947. இந்த மூணாவது டேட் இதாங்க. ஜின்னா வந்து பாகிஸ்தான் டே அப்படி சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவார். அது 27th March 1947. ஓகேங்களா? இப்போ மொத்தம் ஒரு 3 டேட்டு பார்த்துருக்கோம். இந்த 3 டேட்டுமே வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கலர் வச்சுக்கோமா, இந்த கலர் வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் டெலிவரன்ஸ் டே 22 December 1939. இதை தனியா நீங்க படிச்சிட்டீங்களா? டைரக்ட் ஆக்ஷன் டேவை பொறுத்தளவுக்கு பாருல 16th August 1946. இங்க 46ன்னு வருது, இங்க 16 வருது. ஸோ 46-16 அப்படின்னு வரும். அப்படி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி, என்னடா இது 16ல 6 இது 6 1 மறந்துருச்சு. ஓகே, இப்போ கரெக்டாக வந்து நினைக்கிறேன். 1646 டைரக்ட் ஆக்ஷன் டேவை பொறுத்தவரை 1646ன்னு வரும். ஓகேவா? அது போல பாகிஸ்தான் டேவை பாருங்க 2747 வருது. 2747. அப்போ 1947 பாகிஸ்தான் டேனா 27 டேட்டு. டைரக்ட் ஆக்ஷன் டே 46ல ஒரு வருஷம் முன்னாடி நடக்கும். ஸோ 16 டேட்டு அப்படி சொல்லி ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஞாபகம் வைப்பீங்களோ இந்த 3 டேட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட் 1946. இன்ட்ரீம் கவர்மெண்ட் headed by ஜவஹர்லால் நேரு was shown as the on 2nd September 1946. கிட்டத்தட்ட ஜூலையே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆக்ஷன் டே வந்து ஜின்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. செப்டம்பர் மந்த்து என்ன ஆகும்னா இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம் சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு கூப்பிடுவாரு. அதுக்கெல்லாம் வந்து ஜின்னா வரமாட்டாரு. முஸ்லீம் லீக் ரெஃப்யூஸ்டு டு ஜாயின் இனிஷியலி. வேவல் பர்சூடட் த லீக் டு ஜாயின் இன் அக்டோபர். லேட்டராக வந்து அக்டோபரில் வேவல் எப்படியோ கஷ்டப்பட்டு ஜின்னாட்ட பேசி இந்த கான்ஸ்டியூட்டியன் அசம்பிளியில் சேர சொல்லியிருப்பாரு. இந்த ஆக்சுவலாக இந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுவாங்க. லியாக்கத் அலி கான் ஆஃப் முஸ்லீம் லீக் வாஸ் மேட் ஆஃப் த ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இவரை அப்பாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேசாய் லியாக்கத் பேக்ட்னு சொல்லி படிச்சோம் இல்லையா, இந்த லியாக்கத் அலி கான் இவர் தான். ஓகேவா? த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பிகின்ஸ் இட்ஸ் செஷன் 9th December 1946 அண்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாஸ் எலெக்டட். ஆக்சுவலா 9th December 1946 அப்போ சச்சிதானந்த சின்ஹா தான் பிரசிடெண்டா அப்பாயின் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா சச்சிதானந்த சின்ஹா, சின்ஹா சச்சிதானந்த சின்ஹா தான் இனிஷியலா வந்து பிரசிடெண்டா அப்பாயின் பண்ணுவாங்க. பட் லேட்டரா 11th December 1946, நல்லா பார்த்துக்கோங்க, 11th December 1946 தான் ராஜேந்திர பிரசாத்தை கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியோட ஹெட்டா அப்பாயின் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் த லீக் டிட் நாட் அட்டெண்ட். இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியை டிசம்பர்ல நடக்கும் இல்லையா 1946ல, இதை இந்த லீக் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அட்லி ஸ்டேட்மெண்ட் 20th February 1947. இப்போ 1946 டிசம்பர்ல கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி வந்து இங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த டைம்ல வந்து பார்த்தோன்னா 20th February 1947. இப்போ அட்லி என்ன சொல்றாரு அப்படின்னா, the deadline 30th June 1948 was fixed for the transfer of the power. நாங்கள் வந்து இதுக்குள்ள உங்களுக்கு வந்து பவரை வந்து கொடுத்துருவோம். ஈவன் இஃப் த இந்தியன் பொலிட்டீஷியன் had not agreed by that time on the constitution. ஸோ கான்ஸ்டிடியூஷன் இந்த இதெல்லாம் எதுவுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணாலும் நாங்கள் வந்து அதுக்குள்ளே எப்படியாச்சும் அதை பார்த்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அட்லி சொல்லுவார். பிரிட்டிஷ் பவர் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் வைஸ் வர்சா த பிரின்ஸ்லி ஸ்டேட், அதாவது பிரிட்டிஷ் பவர் அவங்களோட அந்த ஆப்ளிகேஷன் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட் வுட் லேப்ஸ் வித் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த பவர். பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, அதாவது பவரை வந்து இந்த இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கல்ல, அப்போ வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்டு அப்புறம் பிரிட்டிஷ் பவர் இது எல்லாமே லேப்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. பட் தீஸ் வுட் நாட் பி கிவன் டு எனி சக்சஸர் கவர்மெண்ட். அதாவது இது வந்து அடுத்த பிரிட்டிஷோட சக்சஸர் கவர்மெண்ட்டுக்கு எதுவும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு
அவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த பவரை வந்து கொடுக்க மாட்டோம். ஆக்சுவலா இந்த டைம்ல இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா, ஏதாச்சும் இப்போ ஒன்னாவோ இல்லைன்னா ரெண்டாவோ பிரிச்சு அவங்களுக்கு நாங்க பவர் கொடுப்போம். தனித்தனியா வந்து செப்பரேட்டா கொடுக்க மாட்டோம். அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்லாம் யாராச்சும் ஒரு யூனியன்ல நீங்க இணைஞ்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வந்து பார்த்தோன்னா இந்த இந்த பவர் கொடுப்பாங்க. அதுதான் இந்த பேராகிராஃப்லயே சொல்ல வருவாங்க. ஓகேவா? அப்ப அந்த டைம்ல அட்லீஸ்ட் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை இங்க வந்து காப்பி பண்ணி போட்டிருக்காங்க. இத வேணா படிச்சுக்கோங்க. பிரிட்டிஷ் பவர் அண்ட் ஆப்ளிகேஷன் வைஸ் வைஸ் வர்சா த பிரின்ஸ்லி ஸ்டேட் would lapse with the transfer of the power. ஸோ இந்த பவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இது லேப்ஸ் ஆயிரும். பட் தீஸ் வுட் நாட் பி கிவன் டு எனி சக்சஸர் கவர்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், மவுண்ட் பேட்டன் வாஸ் டு ரிப்ளேஸ் வேவல் அஸ் அ வைஸ்ராய். இந்த டைம் வந்து பார்த்தோன்னா மவுண்ட் பேட்டன் அரௌண்ட் ஒரு மார்ச் மந்த் வந்து மவுண்ட் பேட்டனை வந்து பார்த்தோன்னா போடுவாங்க. ஓகேவா? அட்லி தான் அனுப்புவார். பார்ட்டிஷன் ஆஃப் த சென்டர் வாஸ் இம்ப்ளிசிட் இன் த ப்ரொவிஷன் தட் இஃப் த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி வாஸ் நாட் ஃபுல்லி ரெப்ரசன்டேட்டிவ் த பவர் வுட் பி டிரான்ஸ்ஃபர்ட் மோர் தென் ஒன் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதான் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி வந்து ஃபுல்லாக ரெப்ரசன்டேட் இல்லைனாலும் பவரை வந்து கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி சொன்னதாங்க, பவரை வந்து மோர் தென் ஒன் சென்டரில் ஏதாவது பார்த்து நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அட்லீஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. மவுண்ட் பேட்டனும் கிட்டத்தட்ட பிப்ரவரி மந்த் தான், சாரி மார்ச் மந்த் தான் அங்கே வருவார்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெசிஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த என்டையர் ஸ்டேட்மெண்ட் பொறுத்தவரை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா 20th February 1947 அட்லி வந்து சொல்லியிருக்காரு. அவர் டெட்லைன் கொடுத்தது 30th June 1948 கொடுக்குறாரு. அதுக்குள்ள நீங்க ஒத்துக்கிறீங்களோ அதை வந்து பாகிஸ்தான் இந்தியான்னு பிரிகிறீங்களோ பிரிய மாட்டீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த டைமுக்குள்ள நாங்க பவரை உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றதுதான் அட்லீஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இவர் வந்து பிப்ரவரி மந்த் சொல்றாரு. மார்ச் மந்த் வந்து மவுண்ட் பேட்டன் இங்க வருவாரு. ஓகேவா? மவுண்ட் பேட்டன் பிளான். மவுண்ட் பேட்டன் இங்க வந்துட்டு பாப்பாரு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவாரு. ஸோ 3rd June 1947 சொல்லிட்டு ஜூன் 3rd பிளான் சொல்லிட்டு ஒன்று பண்ணுவார். ஓகேவா? இதை படிக்கலாம். அஸ் வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் பவர்டு மோர் டெசிசிவ் அண்ட் குயிக் இன் டேக்கிங் டெசிஷன் தென் ஹிஸ் ப்ரெடிசஸர். அதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட வைஸ்ராயை விட மவுண்ட் பேட்டன் குயிக்காக டெசிஷன் எடுக்கிறாரு. ஏன்னா அட்லி என்ன சொல்லியிருக்காரு, 20th February 30th June 1948க்குள்ள நான் பவர் கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 1 இயருக்கு அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. பட் மவுண்ட் பேட்டனு நாங்கள் வந்து எங்க 15th August 1947 கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதான் ஜூன் 3rd பிளான். ஓகேவா? ஹிஸ் டாஸ்க் வாஸ் டு எக்ஸ்ப்ளோர் த ஆப்ஷன் ஆஃப் த யூனிட்டி ஆர் டிவிஷன் till October 1947 and then advise the government on the form of the transfer of the power. ஸோ இனிஷியலாக அந்த மார்ச் மந்த் வருவார் இல்லையா, அப்போ அவருக்கு முன்னாடி இருக்கிற டாஸ்க் என்னன்னா, ஒன்று இந்தியா வந்து ஒரு கண்ட்ரின்னு வைக்கிறதா இல்லை டிவைட் பண்ணுறதா. அதாவது அக்டோபர் 1947க்குள்ள இதை பார்க்கணும். பார்த்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணணும். இதுதான் அவருக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஷன். ஓகேவா? பட் லேட்டரா ஜூன் 3rd என்ன சொல்லுவார்னா, இன் கேஸ் ஆஃப் த பார்ட்டிஷன் 2 dominions ஆஃப் 2 constituent assembly would be created. சப்போஸ் பார்ட்டிஷன் பண்ணுனா 2 dominions அண்டு 2 constituent assembly நாங்கள் கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி the plan declared that power would be handed over by 15th August 1947. 15th August 1947லாம் நாங்கள் வந்து பவர் தந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி மவுண்ட் பேட்டன் சொல்லுவார். இதுதான் ஜூன் 3rd பிளான். ஓகேவா? இந்த ஜூன் 3rd பிளான் சொன்ன உடனே இந்த ரெஃபரண்டம் இன் நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ரொவின்ஸ் டிசைடட் இன் ஃபேவர் ஆஃப் த பாகிஸ்தான். ஸோ ஜூன் 3rd பிளான் சொல்றாரு, நான் சப்போஸ் பிரிகிற மாதிரி இருந்தால் 2 யூனியன் 2 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வச்சு நாங்கள் வந்து பிரித்து கொடுப்போம். ஆனால் 15th August 1947க்குள்ள கொடுத்துருவோம், அந்த டேட்டில் கொடுப்போம் இண்டிபெண்டன்ஸை அப்படிங்கிற மாதிரி மவுண்ட் பேட்டன் சொல்கிறாரு. சொன்ன உடனே ஜூன் மந்த்தே வந்து பார்த்தோன்னா ஒரு ரெஃபரண்டம் நடக்குது நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ரொவின்ஸில். அது வந்து பாகிஸ்தானுக்கு ஃபேவராக ரிசல்ட் வருது. ஓகேவா? princely state were given the option to join either of 2 dominion or remain independent. இதுதான் வந்து பார்த்தோன்னா முன்னாடி வந்து சொல்லியிருப்பாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு பவரை அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட் ஒன்று முடிஞ்ச வரைக்கும் 2 யூனியன் வச்சு அந்த யூனியன்லாம் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? பவுண்டரி கமிஷன் வாஸ் டு செட் அப்
இஃப் பார்ட்டிஷன் வாஸ் எஃபெக்டட். இதுக்கு அப்புறம் பவுண்டரி கமிஷன்லாம் செட்டப் பண்ணுவோம். ஓகேவா? மவுண்ட் பேட்டன் ஃபார்முலா வாஸ் டு டிவைட் இந்தியா பட் ரிமைன் மேக்ஸிமம் யூனிட்டி. மவுண்ட் பேட்டனை பொறுத்தளவுக்கு ரிட்டைன் மேக்ஸிமம் யூனிட்டி. ஓகேவா? மேக்ஸிமமா வந்து பார்த்தோன்னா யூனிட்டியா இந்தியாவை பிரிக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் மவுண்ட் பேட்டனும் இதில் ட்ரை பண்ணுவார். பஞ்சாப் பெங்கால் அசம்பிளி would meet in two groups. பஞ்சாப் பெங்காலி மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த பஞ்சாப் பாகிஸ்தானி பஞ்சாப்லாம் இப்போ இருக்கு இல்லையா, அந்த ரீஜன். பெங்கால் வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தோன்னா இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த பஞ்சாப் அண்ட் பெங்கால் டிசைட் இன் த ஃபேவர் ஆஃப் த பார்ட்டிஷன் ஆஃப் தீஸ் டூ province. தோஸ் தஸ் ஈஸ்ட் பெங்கால் அண்ட் வெஸ்ட் பஞ்சாப் ஜாயிண்ட் பாகிஸ்தான். அதான் இப்போ பங்களாதேஷா இருக்கு இல்லையா, அதான் ஈஸ்ட் பெங்கால் சொல்றாங்க. வெஸ்ட் பெங்கால் இப்போ இந்தியா கூட இருக்கு. ஓகேங்களா? அப்போல வெஸ்ட் பஞ்சாப், வெஸ்ட் சைடு இருக்கிற பஞ்சாப், இப்போ பஞ்சாப் சொல்லிட்டு நம்மகிட்ட ஒன்று இருக்கு. இப்போ பாகிஸ்தானி பஞ்சாப் சொல்லிட்டு பாகிஸ்தான்ல ஒரு பஞ்சாப் இருக்கு. ஓகேவா? ஜாயிண்ட் பாகிஸ்தான். வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஈஸ்ட் பஞ்சாப் ரிமைன்டு வித் இந்தியா. ரெஃபரண்டம் இன் ஷெல்ஹெட், இது ரொம்ப பார்த்துக்கோங்க. ரிசல்டட் இன் த இன்கார்பரேஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் இன் ஈஸ்ட் பெங்கால். ஓகேவா? மவுண்ட் பேட்டனை பொறுத்தளவுக்கு ரெஃபரண்டம் நடத்துறாரு. ஷெல்ஹெட் அதான் அது பேரு. இது மூலயமா வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தான் இந்தியா சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு பிரின்சிபல் ஸ்டேட் முடிஞ்ச வரலைக்கு நீங்கள் வந்து 2 யூனியன்ல சேர்ந்துக்கோங்க. இல்லை இதில் வந்து ரெண்டுத்துலையும் நான் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு அடமெண்ட்டாக இருக்கிறவங்கள ரிமைனாக நீங்கள் இண்டிபெண்டன்ஸாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மவுண்ட் பேட்டன் சொல்லிடுறாரு. ஓகே. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. வாடா, ஃபைனலாக இண்டிபெண்டன்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஆக்டுக்கு வந்தாச்சா. 18th July 1947, the British Parliament ratified the Mountbatten Plan as the Independence of India Act 1947. ஜூலை மந்த் தான் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இதை ஃபைனல் பண்றாங்க. இந்த ஆக்ட் ப்ரொவைடட் ஃபார் த கிரியேஷன் ஆஃப் 2 இண்டிபெண்டன்ஸ் டொமினியன் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். 2 டொமினியனை கிரியேட் பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஈச் டொமினியன் வாஸ் டு ஹாவ் கவர்னர் ஜெனரல் டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எஃபெக்டிவ் ஆப்ரேஷன் ஆஃப் ஆக்ட். இந்த 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆக்டை கொண்டு வராங்க இல்லையா, இதை எஃபெக்டிவா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா 2 சைடும் கவர்னர் ஜெனரலை நீங்க ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சாவர்ஜினிட்டி ஆஃப் த பிரிட்டிஷ் பவர் வாஸ் டு பி அபாலிஷ்ட். இதுக்கப்புறம் பிரிட்டிஷோட பவர், சாவர்ஜினிட்டினா வந்து இதுதான் வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். ஸோ அந்த பவர் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா 15th August 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது எல்லாருக்குமே தெரியும். இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ். இந்தியா ரெக்வஸ்டட் த மவுண்ட் பேட்டன் டு கண்டினியூ அஸ் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். மவுண்ட் பேட்டனே வந்து பார்த்தோன்னா நீங்க கவர்னர் ஜெனரலா இங்க இருங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியா ரெக்வஸ்ட் பண்ணும். ஓகேவா? அதனால இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மவுண்ட் பேட்டன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. அதே போல் 1948லலாம் மவுண்ட் பேட்டன் ரிட்டர்ன் போயிடுவார். அதுக்கப்புறம் 1950 வரலைக்குமே ராஜாஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரலாக இருப்பார். ஓகேவா? அதே அப்போ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல், ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டால் ராஜாஜி. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா அப்படி சொல்லி கேட்டால் மவுண்ட் பேட்டன். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆஃப் ஃபர்ஸ்ட் இந்தியன் இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டா ராஜாஜி, ராஜேந்திர பிரசாத். இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் சும்மா எழுதியிருக்கேன். நீங்க வந்து எழுதும்போது ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் கவர்னர் ஜெனரல் இந்தியனா இருந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. ஜின்னா பிகேம் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் த பாகிஸ்தான். ஜின்னா வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பாகிஸ்தானா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்க கையில பவர்லாம் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அசம்பிளி அண்ட் கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட் வேர் டு பி ஆட்டோமேட்டிக்கலி டிசால்வ்டு. ஆல்ரெடி இந்த அசம்பிளி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லாம் கவுன்சிலாம் வச்சிருப்பாங்கல்ல, இது எல்லாமே டிசால்வ் ஆயிரும். ஃபார் த ட்ரெடிஷனல் பீரியட் தட் இஸ் till new constitution was adopted by each dominion, the government of 2 dominion were to be carried on the accordance with the government of India Act 1935. புதுசா ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற வரைக்கும்
இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருக்கு இல்லையா, அதுபடி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இதுல டிசைட் பண்ணுவோம். ஓகேவா? இன்டகிரேஷன் ஆஃப் த ஸ்டேட். ஸோ 1947 வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்து நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருவாங்க. இண்டிபெண்டன்ஸ் கொடுத்த உடனே நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து இந்தியா கூட இணையறவங்க இந்தியா கூடயும், பாகிஸ்தான் கூட இணையறவங்க பாகிஸ்தான் கூட இணைஞ்சிருவாங்க. பட் சிலது மட்டும் இணைய மாட்டாங்க. அதையும் வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணுவாரு, போயிட்டு மிரட்டி உருட்டி சில ஸ்டேட்டை நட்பா பேசி ஆஃபர் கொடுத்தலாம் ஜாயின் பண்ணுவாரு. சில ஸ்டேட்டை மிரட்டிலாம் வந்து ஜாயின் பண்ண வைப்பாரு. ஓகேவா? வல்லபாய் பட்டேல் பிளேட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இன்டகிரேஷன் ஆஃப் த ஸ்டேட். கிட்டத்தட்ட இந்த இதை வந்து வல்லபாய் பட்டேல் தான் கரெக்டாக பண்ணுவாரு. ஏன்னா இந்த ஆர்கனைசிங் பவர் வந்து, அந்த எபிலிட்டி வந்து வல்லபாய் பட்டேலுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா? நிறைய இடத்துல மீட்டிங் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றது இவர் பண்ணுவார், எல்லாத்தையும் இணைக்கிறது. ஸோ அதனால வல்லபாய் பட்டேல் இதுக்கு கரெக்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி காந்தி சொல்லுவார். கிட்டத்தட்ட 1939 வந்து சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு அந்த டைமே, ஆமா, எப்போ டிஃப்ரெண்ட் ஆவாங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அஹ், காந்தி, இருங்க, எந்த இடத்துல ஸ்டோரி சொன்னேன், ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஒரு இடத்துல, ஆமா, குட் இந்தியா மூமெண்ட்டு. ஆமா, இந்த குட் இந்தியா மூமெண்ட்ல நான் வந்து என்ன சொன்னேன், சாரி, குட் இந்தியா மூமெண்ட்ல செகண்ட் வேர்ல்டு வார். ஓகே, இந்த செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ நான் என்ன சொன்னேன், சத்தியாகிரகா வாஸ் கெப்ட் லிமிட்டெட் ஸோ அஸ் நாட் டு எம்பரேஸ் பிரிட்டன்ஸ் வார் எஃபோர்ட். அதாவது சத்தியாகிரகா வந்து பார்த்தோன்னா லிமிட்டடாக வைக்கணும். ஏன்னா காந்தி என்ன பண்ணுவாரு, நம்ம இப்போ பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்லுவாரு, இல்லை இப்போதான் சிடிஎம் வந்து நம்ம வந்து இம்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுவாரு. ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லுவாரு, இல்லை நம்ம வந்து சிடிஎம்மும் இப்போ பண்ண வேணாம், பட் பிரிட்டிஷுக்கு சப்போர்ட்டும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரு. இதுக்கு முன்னாடியிலேருந்து வந்து பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு பொறுத்த அளவுக்கு காந்திக்கும் அம்பேத்கரும் ஆகாது, பட் ஜவஹர்லால் நேரு அம்பேத்கரையும் ஆர்கனைஸ் பண்ணுவார். ஒரு லீடர், அந்த ஒரு பொலிட்டீஷியனா வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்துருவாரு. ஸோ இந்த மாதிரி டெசிஷனும் நம்ம வந்து அப்போஸும் பண்ணக்கூடாது, அண்ட் சப்போர்ட்டும் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஜவஹர்லால் நேரு சொல்லுவார். இப்பயே வந்து பார்த்தா ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தோன்னா காந்தி வந்து அக்செப்ட் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் அரௌண்ட் 1940 அப்பவே தன்னோட சக்சஸர், தன்னோட அடுத்த வாரிசு, அரசியல் வாரிசு ஜவஹர்லால் நேரு தான் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து அப்பவே அறிவிச்சிருவார். ஓகேவா? ஸோ இந்த டைமிங்லேயே வந்து பார்த்தோன்னா சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு இருந்தாலுமே உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கும். பட் அந்த ஒன்னா கொண்டு போறாங்க இல்லையா மூமெண்ட் எல்லாமே, அந்த டைமே வந்து பார்த்தோன்னா அவங்களோட ஐடியாலஜிலாம் வந்து பார்த்தோன்னா வேறுபட்டிருக்கும். ஓகேவா? இப்போ நான் இது எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு நான் மறந்துட்டேன். சரி, ஓகே, வாங்க. வல்லபாய் பட்டேல், இன்டகிரேஷன் ஆஃப் த ஸ்டேட். இப்போ வல்லபாய் பட்டேல் வந்து பார்த்தோன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து இன்டகிரேட் பண்ணுவார், எக்ஸப்ட் காஷ்மீர், ஹைதராபாத் அண்ட் ஜுனாகர். காஷ்மீர், ஹைதராபாத், ஜுனாகர் எக்ஸப்ட் இந்த இடத்த தவிர. ஓகேவா? ஆல் ஸ்டேட் சைன்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் வித் இந்தியன் கவர்மெண்ட் அக்டோபர் 1947. அக்டோபர் 1947லாம் எல்லா கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட் கூட வந்துடும், எக்ஸப்ட் இந்த காஷ்மீர், ஹைதராபாத், ஜுனாகர். ஓகேவா? பாகிஸ்தானி ட்ரூப் இன்வைடட் த காஷ்மீர் அண்ட் இன் த கிறிசிஸ் இந்த மகாராஜா ஆஃப் காஷ்மீர். காஷ்மீர் வந்து விட்டா தனியாக தான் இருந்திருக்கும். பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இதை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரூப் வந்து என்டர் ஆகும். ஸோ அதை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்தியா கூட காஷ்மீர் வந்து இணைஞ்சிடுவாங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் விக்கெட்டு. மொத்தம் 3 பேர் இருக்காங்க, காஷ்மீர், ஹைதராபாத், ஜுனாகர். ஓகேவா? இப்போ காஷ்மீரும் இணைஞ்சிட்டாங்க. நெக்ஸ்ட், த்ரோ த ரெஃபரண்டம் இன் த ஸ்டேட் ஆஃப் த ஜுனாகர். ஜுனாகர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் ரீஜன்ல இருக்கும். இந்த இடத்துல ரெஃபரண்டம் நடக்கும். இந்த ரெஃபரண்டம் 1948 பிப்ரவரி, அதாவது அக்டோபர் 1947 எல்லா ஸ்டேட்டும் இணைஞ்சிட்டாங்க. பட் பிப்ரவரியில் இந்த ஜுனாகர்ல ரெஃபரண்டம் நடக்குது. இப்போ எல்லாருமே இந்தியாவில் இணையணும், இந்தியன் யூனியன்ல இணையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால ஜுனாகரும் இங்க வந்து மெர்ஜ் ஆயிருவாங்க. ஜுனாகர் வாஸ் மெர்ஜ் இன் த இந்தியன் யூனியன். த நவாப் லெஃப்ட் ஃபார் பாகிஸ்தான். அதுல இருக்க நவாப் மட்டும் நான் பாகிஸ்தானுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல போயிட்டு இணைஞ்சிருவார். ஓகேவா? லாஸ்டா ஒரு விக்கெட்டு, ஹைதராபாத். ஓகேவா? டியூ டு ப்ரெஷர் ஆன் இன்டர்னல் அனார்ச்சி அண்ட் மிலிட்ரி ஆக்ஷன், ஆப்ரேஷன் போலோ. ஆப்ரேஷன் போலோனா போலீஸ், போலீஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் போலீஸ் ஆக்ஷன். ஆக்சுவலாக இந்தியன் கவர்மெண்ட் தான் இந்த ஆக்ஷன் எடுக்கும். ஹைதராபாத்தில் வந்து ஹாஸ்டல் எனிமீஸ் இருக்காங்க சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் போலோன்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணி
ஹைதராபாத்தையும் ஃபைனலாக வந்து நிசாம் ஆஃப் ஹைதராபாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி இந்தியன் யூனியன்ல இணைச்சிருவாங்க. ஓகேவா? இப்போ ஆல் ஓவர் இந்தியா வந்து இணைச்சிருப்பாங்க. அப்புறம் இன்டகிரேஷன் ஆஃப் பிரெஞ்சு காலனிஸ், போர்ச்சுகீஸ் காலனிஸ், இதெல்லாம் வந்து பாலிட்டி படிக்கும்போது யார் யார் எந்த இயர்ல இணைஞ்சாங்க அப்படி படிப்போம். ஜஸ்ட் இந்த இணைஞ்சவங்கலாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டிச்சேரி, அப்புறம் வந்து டையன் டாமன், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இவங்கெல்லாம் வந்து லேட்டரா ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து இணைச்சிப்போம். இதை பாலிட்டியில் படிப்போம். ஓகேங்களா? அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம நம்ம முடிச்சிட்டோம். இதுல வந்து இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த லீடர்ஸை பத்தி ஃபேக்ட்ஸ் தான் இருக்கும் இதுல எல்லாமே, நீங்க ரீட் பண்ணீங்கனாலே புரியும். அதனால இவங்கள எல்லாத்தையும் ஒன்ஸ் நீங்க ரீட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணுவோம். எல்லாருக்கும் பாய் பாய், டாடா.